பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இந்த 6 மாதங்களை முடித்து 7வது மாதத்துக்குள் பிரவேசிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்தி நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஜெபிப்போம். எங்கள் ஜீவனுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான முதலாம் நாளின் காலை நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 6 மாதங்களும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து உடைய தேவைகளை சந்தித்து எங்கள் குடும்பங்களையும் எங்கள் ஊழியங்களையும் எங்களுடைய போக்குவரத்துகளிலும் உடைய பாதுகாப்பை தந்து எங்களை வழிநடத்தின தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 7வது மாதத்தையும் நாங்கள் உம்முடைய பரிசுத்த கர்த்தரில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே உமக்கு முன்பாக போவார், அவர் தாமே பின்னாலே இருந்து உன்னை காப்பார் என்று சொன்னபடி நீர் எங்களுக்கு முன்னும் பின்னும் பக்கவாட்டுகளில் இருந்து இந்த மாதத்திலே எங்களை ஆண்டவரை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தீமைகள், கஷ்டங்கள், பலகீனங்கள், வீணான பிரச்சனைகளுக்கு எங்களை விலக்கி மீட்டு சீராக நடத்தி உமக்கு மகிமையாக எங்களை எடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஒரு சிறு பாடலை பாடி தேவனுடைய வசனங்களை படித்து கர்த்தருடைய செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் அமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் அமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜூலை மாதத்தின் தியானத்துக்காக குறிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு முன்னோடியாக நாம் சில கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம படிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கப்படத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும்
அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. 17 அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆண்டவருடைய பிள்ளையே உனக்கு என்ற தலைப்பிலே சில ஆலோசனைகளை நாங்கள் கொடுக்க உள்ளோம். அருமையானவர்களே, ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே என்று வேத வசனம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளானால் நாம் இந்த உலகத்தின் பிள்ளைகள் இல்லை. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளானால் பாவத்தின் பிள்ளைகள் இல்லை. நாம் கர்த்தருக்கு சொந்தமான பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் இந்த உலகத்தோடு ஒட்டினவர்களாக நாம் இல்லை. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் மாம்சத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற பிரகாரமாக கர்த்தர் நம்மை இந்த மாம்ச உலகத்தில் நின்று கம்ப்ளீட்டாக பிரித்து ஆவியின் உலகத்திலே அவர் நம்மை அருமையாக நடத்துகிறவராக காணப்படுகிறார். எடுத்த எடுப்பிலே ஆண்டவர் நம்மை எப்படி சொல்லுகிறார் என்று பாருங்கள். என் மகனே, என் மகளே என்று அவர் ஆரம்பிக்கிறார். என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது நீ சோர்ந்து போகாதே என்று சொல்லுகிறார். அந்த எடுத்த எடுப்பிலேயே மகனே என்று சொல்லும் பொழுது அவர் நமக்கு தன்னுடைய இரத்தத்தினாலே எவ்வளவு உரிமையையும் எவ்வளவு ஒரு பாசத்தையும் எவ்வளவு ஒரு கருத்தாக அவர் நம்மை கூப்பிடுகிறார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். என் மகனே என்று சொல்லும் பொழுது அவர் நமக்கு தந்தை. மகனுக்கும் தந்தைக்கும் உள்ள உறவு, பந்த பாசம் என்ன என்று நம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். சில நாட்களுக்கு முன்பாக ஃபாதர்ஸ் டே என்று நாம் நினைவு கூர்ந்து ஒவ்வொருவரும் அவரவருடைய தகப்பனாருக்காக நன்றி செலுத்தி தகப்பனாருக்கு வாழ்த்துதல் சொல்லி தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு அதே அந்த தகப்பனாருடைய தினத்தை நாம் ஃபாதர்ஸ் டே நாம் நினைவு கூறுவோம் என்று சொன்னால், அநேகருக்கு இந்த உலக பிரகாரமான அப்பா கிடையாது, எனக்கும் கிடையாது இப்போது. ஆனால் இப்பொழுது உலக பிரகாரமான தாய் தந்தையர் நம்மை விட்டு போய்விட்டாலும் நிரந்தரமாக நம்மை விட்டு விலகாத, நம்மை கைவிடாத ஒரு கர்த்தர் நமக்கு நித்திய பிதாவாக அவர் நமக்கு இருக்கிறார். அப்படி என்றால் பர்மனண்டாக அப்பா, முடிவில்லாத அப்பா, முறிந்து போகாத அப்பா, கைவிடாத அப்பா. ஆகவே இப்படியாக தேவன் நமக்கு தேவனுக்கு தேவனாகவும் மாத்திரமல்ல தகப்பனுக்கு தகப்பனாக இருந்து அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதிலே நாம் மிகவும் சந்தோஷப்பட வேண்டும். பாவிகளாய் இருந்தோம், தோஷிகளாய் இருந்தோம், ஆகாதவர்களாய் இருந்தோம், ஆகாமியம் பண்ணுகிறவர்களாய் இருந்தோம், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஆகாதவர்களாக இருந்தோம். ஆனாலும் நம்மை அவர் தேடி கண்டுபிடித்து தம்முடைய சொந்த பிள்ளையாக அவர் மாற்றிக்கொண்டார். நான் எதற்கு இவ்வளவு கதைகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால், தகப்பன் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளின் மேலே அவருக்கு எல்லா சொந்தமும் உண்டு, எல்லா அதிகாரமும் உண்டு, எல்லா பொறுப்பும் உண்டு, எல்லா கடமைகளும் உண்டு. அவர் கொஞ்சவும் அவருக்கு தகுதி உண்டு, அவர் கெஞ்சவும் தகுதி உண்டு, நம்மை சிட்சித்து கடிந்து உணர்த்தவும் அவருக்கு உரிமை உண்டு என்பதை வெளியே காட்டுவதற்காகத்தான் அவரை நாம் அப்பா அப்பா, தகப்பனே, என் பிதாவே, என் தேவனே என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆகவே நம்முடைய தகப்பனாகிய பிதாவாகிய தேவன், அவருக்கு நாம் மக்களாக நம்ம பிறந்தபடியாலே அவரிடத்திலே நமக்கு சகல உரிமைகளும் உண்டு. அவருக்கு
நம்மிடத்திலே சகல அதிகாரங்களும் உண்டு. ஆண்டவர் தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல என்று சொன்னது போல அந்த தகப்பனாகிய தேவன் நம்மை எப்படி வேண்டுமென்றாலும் வழி நடத்துவார். சமயத்துக்கு ஏற்றபடி நம்மை திருத்துவார். நாம் சோர்ந்து போகும்போது அவர் நம்மை கொஞ்சி நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை பலப்படுத்துவார். நாம் சோர்ந்து போகும் பொழுது நம்மை உற்சாகப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். நாம் பலகீனப்பட்டு போகும் பொழுது நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவன் எல்லா சமயங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உண்மையான ஒரு தகப்பனாக நமக்கு இருக்கிறபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் மிகவும் பாக்கியவான்கள். ஆகவே அந்த தகப்பனுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நமக்கு தேவனுக்கு தேவனாகவும் தகப்பனுக்கு தகப்பனாகவும் வழி நடத்துகிறவருக்கு வழி நடத்துகிறவராக இருந்து நம்மை கண்டித்து போதித்து போஷித்து எல்லா விதத்திலும் நம்மை கருத்தோடு நடத்துகிற அப்பாவை நாம் மனதார ஸ்தோத்தரிப்போம். ஒரு விசுவாசி, அது ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, சிறுவர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளையாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் காலையிலே எழுந்த உடனே அவர்கள் முதலிலே கர்த்தருடைய முகத்திலே முழிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது ஒரு மகா பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம். உலக பிரகாரமாக நாம் குழந்தைகளாக இருக்கும் பொழுதிலிருந்து இப்பொழுது பார்க்கும் பொழுது காலையில எழுந்தவுடனே அம்மாவை கூப்பிடுவோம், அம்மா எங்கே என்று தேடுவோம் என்றால் அவர்களிடத்திலிருந்தால் நம்முடைய சகல போஷணிகளும் குடும்பத்திலே வந்து கொண்டிருக்கிறபடினாலே காலையில் எழுந்தவுடனே நாம் அம்மாவை தேடுகிறோம். ஆனா ஆவிக்குரிய ரீதியிலே ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நாம் காலையிலே எழுந்தவுடனே காப்பியையும் இட்லியையும் அல்லது வேற ஆகாரங்களையும் தேடாதபடிக்கு காலையில் எழுந்தவுடனே அப்பாவை தேடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அதிகாலையிலே எழுந்து அவருக்கு நன்றி செலுத்தி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை புகழ்ந்து ஒருவேளை நம்ம பாட முடியும் என்றால் நம்ம பாடி நம்முடைய தனி ஜபத்திலே அந்த புதிய நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரித்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த நாள் முழுவதையும் நாம் முற்றிலுமாக கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீரே என் தகப்பன், நீரே என் தேவன், நீரே என்னை வழி நடத்துகிறவர். ஆகவே இந்த நாளில் இந்த மணி நேரத்தில் இருந்து என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு நான் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். தேவனை மகிமைப்படுத்தாத துதிக்காத ஜனங்கள் அவர்கள் விசுவாசம் இருளடைந்து அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆகாதவர்களாய் போய்விட்டார்கள். ஆகவே அவர்கள் தேவனை தேவன் என்று அறிந்தும் அவரை ஸ்தோத்தரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்து தங்களுடைய வீணான சிந்தனைகளினாலே அவர்கள் இருளடைந்தார்கள் என்று வேதம் ரோமர் எழுதின நிருபத்திலே பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறார். எந்த ஒரு மனிதன் தேவனை துதிக்கவில்லையோ, எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு நன்றி செலுத்தவில்லையோ, எந்த ஒரு மனிதன் தேவனுடைய கிருபையை நினைவு கூறவில்லையோ அவன் கர்த்தருக்கு மகிமையான சாட்சியாக இருக்க மாட்டான். அவன் நீடித்து அவன் வாழ மாட்டான். அவன் நிலையான விசுவாசியாக இருக்க மாட்டான். சமய சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அவன் பின்வாங்கி போய்விடுவான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே அதிகாலையிலே எழுந்தவுடனே நன்றியோடு துதித்து பாடி அவரை ஸ்தோத்தரித்து அவருக்கு எல்லா காரியங்களையும் நாம் ஸ்தோத்திரத்தோடு அந்த நாளை ஆரம்பித்து பழக வேண்டும். ஆண்களாய் இருந்தாலும் சரி, பெண்களாய் இருந்தாலும் சரி. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நாம் அந்த நாளின் ஒவ்வொரு காரியங்களையும், இந்த நாளிலே நாம் என்னென்ன செய்ய போகிறோம், நம்முடைய வேலை, நம்முடைய குடும்பம், நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள், நம்முடைய பிள்ளைகள், அவர்கள் செய்கிற காரியங்கள், ஒருவேளை ஊழியக்காரர்களாக இருந்தால் நாம் செய்ய வேண்டிய ஊழியங்கள், சந்திக்க வேண்டிய வீடுகள், பார்த்து பேச வேண்டிய ஆத்துமாக்கள், இவைகளை எல்லாம் ஆண்டவர் சமூகத்திலே சமர்ப்பித்து
இன்றைக்கு இந்தந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. என்னுடைய தொழில், என்னுடைய ஃபேக்டரி, என்னுடைய காரியங்கள், நம்முடைய பிசினஸ், நம்முடைய செய்கிற அன்றாடக கடமைகள் எல்லாவற்றையும் ஞாபகமாக தேவனுடைய சமூகத்திலே வைத்து அதற்கு பின்பு நம்முடைய உலக வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கும் பொழுது வேத வார்த்தைகளை படித்து ஜெபித்து விட்டு நம்ம உலக காரியங்களை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். தேவனுடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார். தேவ கிருபை நம்மை தாங்கும். தேவனுடைய ஆலோசனை அந்த சமயத்துக்கு ஏற்றபடி ஆண்டவர் நம்மை அருமையாக வழிநடத்துவார். நாம் மாம்சத்திலே போவோம் என்று சொன்னால் அநேக தோல்விகளையும் அநேக கஷ்டங்களையும் அநேக வீண் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியதா இருக்கும். ஆனால் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து போகும் பொழுது அந்த நாள் நமக்கு ஒரு மிகவும் இனிமையான நாளாகவும் இன்பம் தரக்கூடிய நாளாகவும் வெற்றி வரக்கூடிய நாளாகவும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய நாளாகவும் ஆண்டவர் மாற்றுவார். ஆகவே இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளிலும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை தேவனுக்கு சமர்ப்பணம் பண்ணி நாம் அவருடைய பாதத்தில் அர்ப்பணம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதத்துக்காக, அவருடைய வழி நடத்தலுக்காக, அவருடைய கிருபைக்காக, அவருடைய வெற்றிக்காக, அவருடைய விடுதலைக்காக ஜெபித்து பின்பு நாம் வீட்டை விட்டு வெளியே கிளம்பவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் வெற்றியுள்ள விசுவாசிகளாக நாம் இருக்க முடியும். மூன்றாவதாக, நாம் அன்றாட காரியங்களிலே நாம் செயல்படும் பொழுது நாம் செய்கிற எல்லாரும் ஒரு பரலோகத்தினுடைய வேலையைத்தான் செய்கிறோம் என்று சொல்ல முடியாது. உலக பிரகாரமான வேலைகள், கடமைகள், ஃபேக்டரி, தொழிற்சாலைகள், ஸ்கூல், காலேஜ், இப்படி ஆபீஸ், இந்த விதமாக பிரைவேட்டிலும் கவர்மெண்ட்லும் அநேக வேலைகளை நாம செய்கிறோம். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையிலே இருக்கும் பொழுது நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி பக்தியோடு பயத்தோடு நாம் அந்த வேலைகளை செய்ய வேண்டும். நீ எந்த வேலையில இருந்தாலும் சரி, நீ ஒரு வாத்தியாராக இருக்கலாம், அல்லது போதகராக இருக்கலாம், அல்லது ஒரு ஆபீஸில் ஒரு குமாஸ்தாவாக இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்டாஃபாக இருக்கலாம், அல்லது ஒரு போலீஸாக இருக்கலாம், அல்லது ஒரு வாட்ச்மேனாக இருக்கலாம், அல்லது நீ ஒரு எந்த ஒரு சிறிய அல்லது பெரிய உத்தியோகத்தில் இருக்கலாம். அந்த உத்தியோகத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நீ நினைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் அதை கொடுத்தார். நான் ஒரு போதகர் என்று சொன்னால் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு ஆசிரியர் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை ஆசிரியராக வைத்திருக்கிறார். நீங்க ஒரு சாதாரண ஆபீஸ் பாயாக என்றால் ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அது எந்த வேலை என்பது பெரிதல்ல. அந்த வேலையை நாம் ஸ்தோத்திரத்தோடு, ஜெபத்தோடு, பக்தியோடு, பயத்தோடு நாம் செய்யும் பொழுது அந்த நாளின் வேலைகள், காரியங்கள் எல்லாம் நமக்கு அது ஆசீர்வாதமாக அமையும். ஆண்டோடைய கிருபையும் ஆண்டோடைய வழிநடத்தலையும் நாம் பார்க்க முடியும். நம்முடைய பிரயாணங்கள் ஏதாவது இருந்தால் அந்த பிரயாணங்களில் கூட ஆண்டவருடைய பாதுகாப்பையும் கிருபையையும் நாம் உணர முடியும். நான் ஒரு நாள் நாசரேத் பட்டணத்தில் இருந்து தென்காசி போற வழியிலே இருக்கக்கூடிய ஆலங்குளம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரிலே ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்க போக வேண்டும். அதற்காக நாசரேத்திலிருந்து திருநெல்வேலி பஸ் ஏறி, திருநெல்வேலியில இருந்து குற்றாலம் போற பஸ்ல ஏறி ஆலங்குளத்துக்கு டிக்கெட் எடுத்து உட்கார்ந்தேன். அந்த பஸ்ல அப்படி ஏறி உட்காரும் பொழுது அந்த டிரைவர் ஒரு 5 நிமிஷத்துல வந்து அதை ஸ்டார்ட் பண்ணினார். அவர் ஸ்டார்ட் பண்ணின விதமே எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இவன் ஒழுங்காக டிரைவராக இருக்க மாட்டார் போல தெரிகிறது. நம்மை பத்திரமாக கொண்டு போய் ஆலங்குளம் சேர்ப்பாரா என்று எனக்குள்ளே ஒரு சின்ன சந்தேகம். உடனே அந்த பஸ்ல உட்கார்ந்தவாறு தலை கவிழ்ந்து, ஆண்டவரே, இந்த டிரைவர் ஒரு விதமாக பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுகிறார், தயவு செய்து சுகத்தோடு பலத்தோடு போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர வேண்டும், எந்த விதமான ஆபத்துக்கும் எங்களை மறைத்து காத்து கொள்ளும் என்று மனதுக்குள்ளே தலை கவிழ்ந்து ஒரு ஜெபம் செய்துவிட்டு நான் தொடர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு ஜெபம் பண்ணிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறேன். பஸ் போய்கொண்டே இருக்கிறது. ஒரு அரை மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் ஆன உடனே திடீரென்று பஸ் டார் என்று ஒரு சவுண்டு கேட்டது பாருங்கள். நான் அப்படியே என் தலையை கீழே நான் குனிந்து கொண்டேன். என்ன ஆயிட்டா, அந்த பஸ்காரன் கொண்டு போய் சைட்ல, லெப்ட் சைட்ல இருந்த ஒரு ஆலமரத்துல பக்கத்துல கொண்டு போய் அங்க மோதின மாதிரி நிற்கிறான். ஆலமரத்தில் உள்ள கிளைகள்
பஸ்ல அடித்து படார் என்று வந்திருக்கிறது. ஒருவேளை நான் அப்படியே நேராக உட்கார்ந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் என்னுடைய மூக்கு மொழியெல்லாம் அடிபட்டு பயங்கரமாக எனக்கு கஷ்டம் உண்டாகி இருக்கும். நான் கீழே குனிந்து கொண்டபடினாலே என் மூஞ்சிலே அடிக்க வேண்டிய அடி அது பஸ்னுடைய அந்த விண்டோவிலே அடித்து கடந்து சென்றது. கர்த்தருடைய கிருபையினாலே நான் பாதுகாக்கப்பட்டேன். இப்படியாக ஒவ்வொரு நாளிலும் என்னென்ன காரியங்களை நாம் சந்திக்கிறோம் என்பது, சில காரியங்கள் நமக்கு தெரியும், பல காரியங்கள் நமக்கு மறைவாகவே இருக்கிறது. அதனாலதான் மறைவானவைகள் எல்லாம் தேவனுக்கு உரியவைகள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நமக்கு தெரிந்தவைகளிலே நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நமக்கு தெரியாதவைகளிலே ஆண்டவர் நம்மோடு பாதுகாப்பை தந்து, நம்ம அறிந்தாலும் அறிந்திருந்தாலும் அறியாமல் போனாலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளதாகவும் நம்முடைய தேவனுடைய நாமம் நமக்கு போதுமானதாகவும் இருக்கிறது. ஆகவே நாம் செய்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஞானத்தோடும் அவர் கொடுத்த அறிவுகளை பிரயோஜனப்படுத்தி ஜெபத்தோடு நம்ம செய்யும் பொழுது அந்த நாம் செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் கிருபையையும் பாதுகாப்பையும் ஒரு வளர்ச்சியையும் ஒரு உயர்வையும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஒவ்வொரு நாளில் நாம் செய்யப்படுகிற காரியங்கள், வீட்டிலேயோ வெளியேயோ அல்லது நம்முடைய தொழிற்சாலைகளிலோ வேலை செய்கிற இடங்களிலே நாம் தேவனுக்கு பயந்து இந்த வேலையை செய்ய வேண்டும். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று நீதிமொழிகளிலே அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தன் வேலையிலே ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டாயானால், நீ பார்ப்பாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீசர்கள் என்றால் துன்மார்க்கர்கள், அகங்காரிகள், அழிம்பர்கள், ஆசீர்வாதம் இல்லாதவர்கள், வாழ்க்கையை கீழ் நோக்கி அழிவுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிற மக்கள். இவர்களால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஆகாதவர்கள், நீசர்கள் என்று தமிழிலே நம்ம சொல்லுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ பார்ப்பாயானால் அவன் நீசருக்கு முன்பாக, வெட்டி பசங்களுக்கு முன்பாக போய் நிற்காமல் அவன் தேவனுக்கு முன்பாக அவன் நல்ல உயர்ந்த இடத்திலே அவன் இருப்பான். தான் இருக்கிற இடத்திலே உயர்ந்த நிலைமையிலே அவன் வைக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது யாருக்கு சொல்லுகிறார்? எனக்கும் உங்களுக்கு தான் சொல்லுகிறார். நாம செய்கிற வேலைகள் பெருசோ சிறுசோ, உயர்ந்ததோ தாழ்ந்ததோ, வருமானம் மிகுந்ததோ வருமானம் இல்லாததோ ஏதாவது ஒன்றாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வேலைகளிலே பக்தியோடு, பயத்தோடு, ஜெபத்தோடு, பொறுப்போடு உண்மையாக செய்யும் பொழுது நம்மை நீசருக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை நிறுத்த மாட்டார். ராஜாவுக்கு முன்பாக, ராஜாக்களுக்கு முன்பாக அவர் நம்மை கொண்டு போய் நிறுத்துவார். தானியேலை பாருங்கள், யோசேப்பை பாருங்கள், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாருங்கள், தாவீதை பாருங்கள். அவர்கள் எல்லாரும் பெரிய பெரிய உத்தியோகத்திலே இருந்தார்களா? ஆரம்ப காலங்களிலே அவர்கள் எல்லாரும் சாதாரணமான நாட்டுப்புற தொழிலை செய்து கொண்டுதான் இருந்தவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு கொடுத்த அந்த சிறு சிறு உத்தியோகத்திலே அவர்கள் ஜாக்கிரதையாகவும் ஜெபத்தோடும் பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் சரியானபடி அவர்கள் இருந்தபடினாலே அவர்கள் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நின்றார்கள். ஆடு மேய்த்தவன் அரசனானார். கழுதையை தேடிக்கொண்டு போயிருந்தவன் சவுல், அவர் ராஜாவானார். சாதாரண ஊழியக்காரர்களாக, சிப்பாய்களாக அரண்மனையிலே ராஜாவுக்கு பணிவிடை செய்கிற மக்களாக இருந்தவர்கள் அந்த தேசத்திலேயே பெரிய பெரிய பதவிகளிலே இருந்து ராஜாவுக்கு அடுத்தவர்களாகவும், ராஜாவுக்கு மூன்றாவதாகவும், ராஜாவுக்கு இரண்டாவதாகவும், ராஜாவாகவே அவர்கள் மாறினார்கள். தாவீதை பார்க்கும் பொழுது அவர் ராஜாவாகவே மாறினார். தானியேலை பார்க்கும் பொழுது
அவர் ராஜாவுக்கு மூன்றாவதாக மாறினார். யோசேப்பை பார்க்கும் பொழுது பார்வோனுக்கு இரண்டாவதாக மாறினார். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை அவருக்கு இரண்டாவதாகவோ மூன்றாவதாகவோ நான்காவதாகவோ கடைசியாகவோ வைத்துக் கொள்ளவில்லை. அவர் என்னையும் உங்களையும் தமக்கு சொந்த பிள்ளையாக, தமக்கு சரிக்கு சரியாக, தமக்கு நிகராக அவர் நம்மை உட்கார வைத்தார். அல்லேலூயா. மனுஷன் நமக்கு ப்ரமோஷன் கொடுத்தால் அவன் தனக்கு கீழாகத்தான் ப்ரமோஷன் தருவான். ஆனால் ஆண்டவர் நமக்கு ப்ரமோஷன் கொடுத்தால் தனக்கு சரிக்கு சரியாக, தன்னுடைய சிங்காசனத்துக்கு சரியாக அவர் நமக்கு சிங்காசனத்தை உண்டு பண்ணி கனப்படுத்தி மகிமைப்படுத்தி ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு முன்பாக அவர் நம்மை உயர்த்துகிறார். அல்லேலூயா. பாருங்கள், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னுடைய சிங்காசனத்திலே அமரும்படி அவனுக்கு நான் அருள் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஜெயங்கொள்ளுகிறவர்கள் உலகத்தின் மேலே, மாம்சத்தின் மேலே, பிசாசின் மேலே, பாவத்தின் மேலே, பலவிதமான சோதனைகளின் மேலே ஜெயங்கொள்ளுகிறவர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் இந்த உலகத்திலே வரக்கூடிய சகல சூழ்நிலைகளிலும் ஜெயித்து ஆண்டவருக்காக தங்களை ஆவி ஆத்மா சரீரத்தை காத்துக்கொண்டு அவருக்கு மகிமையாக வாழ்கிற மக்களை ஆண்டவர் தன்னோடு கூட தனக்கு சரிக்கு சரியாக தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒத்த அந்த மகிமையை நமக்கு தந்து தன்னோடு கூட சிங்காசனத்திலே உட்கார வைத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். சென்ற ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு அருமையான ஒரு சகோதரி எங்களுடைய சபையிலே பிரசங்கம் பண்ணினார்கள். பார்வோன் ராஜா யோசேப்புக்கு தனக்கு அடுத்த ஒரு பதவியை கொடுத்து ஆசீர்வதித்தார். யோசேப்பினுடைய உண்மையும் யோசேப்பினுடைய பக்தியையும் யோசேப்பினுடைய அந்த கெட்டிகார தனங்களையும் தேவனுடைய கிருபைகளையும் பார்த்து அவன் என்ன செய்தான்? எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினார். தேசத்தில் எங்கும் உள்ள எல்லா அதிகாரிகளை விட உயர்ந்த இடத்திலே வைத்தான். ஆனால் மற்ற எல்லா காரியங்களிலும் யோசேப்பை தனக்கு அடுத்த ஒரு அதிகாரத்தில், அதாவது இரண்டாவது ஸ்தானத்தில் வைத்தார். தானியேலை பார்த்துக் கொள்ளுங்கள். தானியேல் ராஜாவினுடைய சொப்பனத்திலே வந்த கருப்பொருளை வெளிப்படுத்தி நல்ல ஒரு திருஷ்டாந்தமான ஒரு வெளிப்படுத்தலை கொடுத்தபடினாலே ராஜா அவனை உயர்த்தி தன்னுடைய மூன்றாவது ஸ்தானத்தில் ராஜா, மந்திரி, அதற்கு பின்பு ஒரு பிரதான மந்திரியாக தானியேலை ஆண்டவர் ராஜா உண்டு பண்ணினார். யோசேப்புக்கு இரண்டாவது இடம் கிடைத்தது, தானியேலுக்கு மூன்றாவது இடம் கிடைத்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் நான்காவது இடத்தையோ ஐந்தாவது இடத்தையோ இப்படி இரண்டாவது இடத்தையோ மூன்றாவது இடத்திலோ அல்ல, தான் ஜெயங்கொண்டு எந்த சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த சிங்காசனத்துக்கு ஈடாக இணையாக சரியான ஒரு மகிமையை கொடுத்து அவர் நம்மை உயர்த்தி வைக்கிறார். நம்மை மகன் என்று சொல்லிவிட்டார், நம்மை மகள் என்று சொல்லிவிட்டார். படுபாவிகளாக இருந்த நம்மை, துன்மார்க்கர்களாக இருந்த நம்மை, தேவனை மறந்தவர்களாக இருந்த நம்மை தேர்ந்தெடுத்து நமக்கு இரண்டாவது இடத்தையும் மூன்றாவது இடத்தையும் நான்காவது இடத்தையும் கொடுக்காதபடி நம்மை வாழ்க்கையிலே அவர் முதல் இடத்திலே அவர் வைத்தார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் நம்மை தனக்கு சரியான, தனக்கு நிகரான ஒரு இடத்துல வைத்து மகனாக மகளாக கொண்டாடுகிறார். ஆகவே அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளிலும் நாம் ஆண்டவரை வேலையை விட
நம்முடைய காரியங்களை விட, நம்முடைய குடும்பங்களை விட, நம்ம உலகத்திலே உள்ள சகல காரியங்களை விட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் தங்களுடைய முதல் ஸ்தானத்திலே வைத்து கொண்டாடுகிறார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய முதல் ஸ்தானத்திலே தனக்கு நிகராக வைத்து அவர் கொண்டாடுவார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லி இருக்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன், என்னை கனவீனப்படுத்துகிறவர்கள் அவர் கனவீனம் அடைவார்கள் என்று சொல்லி அன்றாட வாழ்க்கையிலே ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஜெபித்து வாழ்க்கையை நடத்துகிற நாம் இருக்கிற இடங்களிலே தேவனை மகிமைப்படுத்துகிற மக்களாக, தேவனை கனம் பண்ணுகிற மக்களாக, தேவனை நம்முடைய சாயலிலே காட்டுகிற மக்களாக, நம்முடைய ஆபீஸிலே வேலை செய்கிற ஒவ்வொருவரும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு, அறியக்கூடிய அளவுக்கு நாம் ஒரு மகிமையான சாட்சிகளாக இருக்கிற இடங்களில் இருக்க வேண்டும். உலக பிரகாரமான வேலையா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வேலைகளா இருந்தாலும் சரி, அரசாங்க வேலையா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வேலையா இருந்தாலும் சரி, பிரைவேட் வேலையா இருந்தாலும் சரி, பர்சனல் வேலையா இருந்தாலும் சரி, நாம் இருக்கிற இடங்களிலே தேவனை பிரதிபலிக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய காரியங்களையும் நாம் பார்க்க முடியும். 4ஆவதாக நம்ம பார்க்கும் பொழுது தேவனும் நமக்கு வெற்றியையும் உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து தாழ்மையான நிலைமையிலிருந்து உயரமான நிலைமைக்கு அவர் நம்மை உயர்த்தும் பொழுது அந்த துதியையும் கனத்தையும் மகிமையையும் மாட்சிமையையும் வல்லமையையும் ஆண்டவருக்கே செலுத்தி பூரண இருதயத்தோடு ஆண்டவருக்கு நாம் நன்றியையும் மகிமையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிற மக்களாக இருக்க வேண்டும். நான் இதை செய்தேன், நான் இதை சாதித்தேன், நான் இதை ஆரம்பித்தேன், நான் இதை முடித்தேன் என்று நமக்குள்ளே அந்த நான் 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 என்கிற ஒரு அகங்காரமான எண்ணம் வந்து சேரக்கூடாது. எங்கே ஒரு மனிதன் நான் 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 என்று தன்னையும் தன்னுடைய காரியங்களையும் மேன்மைப்படுத்தி ஆண்டவரை அவன் கீழே விட்டு விடுகிறானோ அந்த மனிதன் வேகமாக உயர்வது போல தெரியும். கடைசியிலே அவன் பார்த்தால் அவன் பிசாசினுடைய பாதப்படியிலே உழுது கிடப்பான். ஆகவே பணத்துக்கோ பொருளுக்கோ மற்ற காரியங்களுக்கோ மற்ற அதிகாரங்களுக்கோ மற்ற அதிகாரிகளுக்கோ நாம் மிக முக்கியத்துவம் கொடுப்பதை விட தேவாதி தேவனை வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கனப்படுத்துகிற மக்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்தவும் நம்மை ஆசீர்வதிக்கவும் மனு மக்களுக்கு முன்பாக பப்ளிக்கு முன்பாக நம்மை மகிமைப்படுத்தவும் அவர் தவற மாட்டார். ஆகவே அனுதின வாழ்க்கையிலே விசுவாசியே, ஊழியனே, ஊழியக்காரியே, நீ தேவனை மகிமைப்படுத்த நீ செய்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு நடந்து கொள். உன்னையோ உன்னுடைய குடும்பத்தையோ உன்னுடைய சாமர்த்தியத்தையோ உன்னுடைய கெட்டிகாரத்தனத்தையோ நீ உயர்த்தி காட்ட வேண்டும், மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும் என்று நீ எதையும் செய்யாதே. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டது. நீங்க சாப்பிட்டா கூட தேவனுடைய நாம மகிமைக்காக, குடித்தாலும் கூட தண்ணீரை சொல்லுகிறேன், பீர் பிராந்தியை சொல்லவில்லை, இப்படி இந்த மாதிரி பானங்களை குடித்தாலும் கூட அது தேவனுடைய நாம மகிமைக்கென்றே குடியுங்கள் என்று வசனம் நமக்கு போதித்திருக்கும் பொழுது மற்ற எல்லா காரியங்களிலும் நாம் எவ்வளவு ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். வெற்றி கிடைத்த பின்பு, விடுதலை கிடைத்த பின்பு, வெளியிலே வந்த பின்பு, பிரச்சனையில இருந்து ஓய்ந்து சமாதானமான நிலைமைக்கு வந்த பின்பு நாம் தேவனை மகிமைப்படுத்த மறக்கக்கூடாது. வீட்டிலே வெளியிலே நம்ம பழகிற இடங்களிலே ஆண்டவருடைய கிருபையினாலே நான் இந்த காரியத்தை செய்து முடித்தேன், ஆண்டவர் உதவி செய்தார், ஆண்டவர் இதை வெற்றி சிறந்தார், ஆண்டவர் கை தூக்கினார், ஆண்டவர் எங்களை காப்பாற்றினார் என்று சொல்லி ஒரு சிறு விஷயமானாலும்
ஒரு பெரிய விஷயமானாலும் நாம் தேவனையே உயர்த்தி தேவனையே வெளிப்படுத்தி நம்மை மறைத்து தேவனை வெளிப்படுத்துகிற மக்களாக நாம் பழக வேண்டும். அநேக மக்கள் வாழ்க்கையிலே உயரும் வரை தேவனுக்கு சாட்சிகளாக இருந்தார்கள். உன்னதமான ஒரு நிலைமையிலே வந்த பின்பு நானே பெரிய தீர்க்கதரிசி, நானே பெரிய பிரசங்கி, என்னை போல பெரிய கெட்டிக்காரன் யாரும் இல்லை, என்னை போல ஒரு பெரிய தலைவன் யாரும் இல்லை என்று பிசாசின் எண்ணங்களுக்கு செவி கொடுத்து கடைசியிலே அவருடைய உள்ளம் இருளடைந்து ஆவி அனலற்று போய் சாத்தானுக்கு சேவை செய்கிற மக்களாக மாறிவிட்டார்கள். அந்த காலத்துல திருநெல்வேலி மாவட்டத்தில் பாலாசிர் லாரி என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். ஒரு முறை நான் சிறுபையனாக இருந்த பொழுது நாசரேத்தில் அவரை பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. அப்பொழுது நான் நாசரேத்தில் இருந்தேன். அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்து நன்றாக ஊழியம் ஃபாரின்ல எல்லாம் செய்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் திடீரென்று என்ன சொன்னார் என்றால் 1972 வருஷத்துல இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று சொல்லி அது ஒரு பெரிய தினத்தந்தி பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல முழுக்க அவருடைய செய்தி தான். 1972 வருஷத்துல இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து வரவில்லை. எங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் தான் வந்தது அந்த வருஷத்துல. இப்படியாக ஆண்டவர் காட்டாததையெல்லாம் அவர் சொல்லி நானே ராஜா, நானே பெரிய ஒரு ஊழியன், கடைசியில நானே இயேசு என்கிற அளவுக்கு அவர் வந்த பொழுது ஆண்டவர் அவரை தட்டி தூக்கி எரிந்து விட்டார். இன்றைக்கு எங்க இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? உயிரோடு தான் இருக்கிறாரா? திருநெல்வேலி மாவட்டத்திலே முக்கூடல் என்ற பகுதியிலே ஆசிரமம் எல்லாம் அமைத்து வெள்ளைக்காரிகள் எல்லாரும் வந்து அவரோடு கூட இயேசு கிறிஸ்து வரும்போது இவரோடு கூட சேர்ந்து பரலோகத்துக்கு போய்விடலாம் என்று சொல்லி நிறைய பேர் தங்களது தொழில்களையும் சொந்த தாய்நாடுகளையும் விட்டுவிட்டு அவருக்கு பின்னால் இருந்தார்கள். எல்லாம் கடைசியில பரிதாபமான ஒரு நிலைமைக்கு போனார்கள். இப்பொழுது அது என்ன ஆயிற்று என்றே தெரியவில்லை. பிரியமானவர்களே, நீ வளர்ந்து நீ கனிதந்து நீ பசுமையும் புஷ்டியுமாய் இருக்கும் பொழுது உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்தி உன்னை நன்மைகளால் நிரப்பி இதுவரை 4 பேருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கக்கூடிய ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்பாயாக. அவரையே நீ உயர்த்துவாயாக, அவரையே நீ மகிமைப்படுத்துவாயாக. அவருக்கு முன்பாக எப்பொழுதும் உன்னை தரை மட்டும் தாழ்த்தி கொண்டே இருப்பாயாக. இதுதான் ஊழியனே உனக்கு, கர்த்தருடைய பிள்ளையே உனக்கு, விசுவாசியே உனக்கு. இப்ப சொல்லப்பட்ட இந்த 4-5 காரியங்களை நாம் மறுபடியுமாக மனதிலே வைத்து வாழ்க்கையிலே நம்மை தாழ்த்தி கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்த நாம் நம்மை தாழ்த்துவோம், அவரை உயர்த்துவோம். இன்னும் உலகத்துல என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கணுமோ, இன்னும் பரலோகத்துல நமக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடக்கணுமோ எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணி தேவன் நமக்கு நன்மையை தருவாராக. வாசிக்கப்பட்ட வசனை படுத்தபடி தகப்பன் நான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அவர் நம்மை தட்டுவார், நம்மை திருத்துவார், நம்மை திட்டுவார், நம்மை தண்டிப்பார். அதற்கு நாம் இடம் கொடுக்கிற மக்களாக இருக்க வேண்டும். அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே என்று சொல்லியிருக்கிறார். சில சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் நம்மை தட்டி திருத்தும் பொழுது திட்டும் பொழுது ஆண்டவர் நம்மை திட்டுகிறார் என்று சொல்லி நம்மை பணிந்து நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், அதுதான் ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம், பொல்லாப்புக்கு விழுகுவதே புத்தி என்று வேதம் சொல்லுவது போல ஞானத்தை கண்டறிகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. வெள்ளியையும் பொன்னையும் விட கர்த்தருக்கு பயந்து அவருடைய சிச்சைக்குள்ளாக வாழ்ந்து தேவனுடைய பயத்திலே வாழ்கிற வாழ்க்கை தான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. கர்த்தருக்கு பயந்து அவருக்கு சாட்சியாக நம்ம வாழும் பொழுது ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அது நம்மை தேடி வரும். கிருபையும் இரக்கமும் நம்மை தேடி வரும். நன்மைகளும் நல்ல ஆசீர்வாதங்களும் தேவனுடைய ஆசிகளும் நம்மை
முழுவதுமாக சந்திக்கும். நாம் பணத்தையும் பொண்ணையும் பொருளையும் ப்ராப்பர்ட்டிகளையும் தேடி போக வேண்டியதில்லை. தேவைப்படுகிற நேரங்களிலே ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்முடைய கீழாகாமல் நீ மேலாவாய் என்று சொன்னது போல நம்முடைய கீழான நிலைமைகளை மாற்றி மேலான வாழ்க்கையை நமக்கு கட்டளையிடுவார். ஆகவே கர்த்தருக்கு பயப்படு, ஞானத்தை சம்பாதித்து தேவனை மேம்படுத்து, காலம் முழுவதும் கர்த்தருக்கு கண்ணீரோடு சாட்சியாகிரு. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நீ உயர்த்தி கொள்ளாதே, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை முன்னாலே. கர்த்தர் உன்னையும் என்னையும் இந்த மாதத்திலே வரக்கூடிய நாட்களிலே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள அப்பா, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஜூலை மாதத்துக்காக நன்றி. இதில் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. இதில் என்னென்ன ஆலோசனைகளை எல்லாம் நாங்கள் கேட்டோமோ உங்களோட வார்த்தைகளின் மூலமாக அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் உம்மை நினைத்து ஆரம்பிக்கவும், உம்மை துதிக்கவும், சோத்தரிக்கவும், உம்முடைய காரியங்களிலே எங்களுடைய காரியங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபத்தோடு செய்யவும், கொடுக்கப்பட்ட வேலைகளை கண்ணும் கருத்துமாக செய்யவும், உண்மையாக செய்யவும். உண்மையான மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்னபடி எங்களுக்கு கொடுத்த வேலைகள் சின்னதோ பெருசோ அவைகளை உண்மையாக செய்து உயர்ந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபைதாரும். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்துவதாக, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களை நிரப்புவதாக. எல்லா தீமைகளுக்கும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமையும் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். லேலியா. பிரைஸ் தி லார்ட்.